ஜக்காத்துங்கிறது ரமலான் மாசத்துல கொடுக்கணும். அது எப்படி கொடுக்கணும்? ஒரு 1000 ரூபாய், ஒரு 10,000 ரூபாய் அல்லது ஒரு 20,000 ரூபாய 20 அல்லது 50 தாளா சில்லறை மாற்றி வச்சுக்கிட்டு யாரெல்லாம் வீட்டுக்கு யாசகம் கேட்டு வராங்களோ அவங்களுக்கெல்லாம் 50 எடுத்து கொடுத்தா அந்த வருஷம் சக்காத்து கொடுத்து முடிச்சாச்சு. இது பல ஊர்களில் இதான் நிலவரம். அப்படி ரமலான் மாசத்துல யாசகம் கேட்பவர்களுக்காக கொடுக்கிற யாசகம் இன்னைக்கு எப்படி ஆயிடுச்சு? நான் சக்காத்து கொடுத்து முடிச்சிட்டேன் அப்படின்னு என்ன செஞ்சிடறாங்க, ரொம்ப ஈஸியா சொல்லி முடிச்சிடறாங்க. இது சரியான ஜக்காத்து முறையா அப்படின்னா கிடையாது. ஜக்காத்தினுடைய அடிப்படை அம்சமே என்னன்னா, பிறரிடம் கையேந்துகிற நிலைமையிலிருந்து ஒரு ஆளை காப்பாத்துறது. அதான் ஜக்காத்து. இப்ப இந்த ஆண்டு ஒரு 50,000 ரூபாய், ஒரு 1,00,000 ரூபாய் ஜக்காத்து பணம் இருக்குதுன்னா அது என்ன செய்யப்படணும்? அது தகுதி உள்ள ஒரு நபரை தேர்வு செய்து கொடுக்கப்படணும். ஆளுக்கு 1,00,000 ரூபாயோ அல்லது 2 பேரை செலக்ட் பண்ணி ஆளுக்கு 50,000 ரூபாயோ கொடுத்து அவர்களுக்கு ஒரு தொழிலை தொடங்கி விட்டால் இதனால் என்ன ஆகும்னா, இவர் அடுத்த வருஷம் ஜக்காத்து வாங்குற லிஸ்ட்ல இருந்து வெளியில போயிடுவார். ஜக்காத்து கொடுக்கிற லிஸ்ட்டுக்கு அவர் வர வேண்டாம். அது